அப்போஸ்தலருடைய நிலையை நான் கவனிக்கிற நேரத்தில், அப்போஸ்தலருடைய 2:32 எடுத்து வாசிக்கிற நேரத்தில், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சி. சிலுவையில் நீங்களாம் அடிச்சு கொன்னீங்க தெரியுமா ஒரு ஆளு, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டவர், அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பெரிய அரண்மனையாக கட்டி கொடுத்தாங்க. பேதுருக்கு ஒரு பெரிய பங்களா, யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பெரிய 2 பல்லக்கு, இப்படியே கொடுத்தாங்க. கிடைச்சது என்ன தெரியுமில்ல, அவமானம், அடி, நிந்தை. ஆனாலும் இவைகளின் மத்தியில் அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க, தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க. வாழ்வு காலத்திலும் தாழ்வு காலத்திலும் என்ன தெரியுமா செய்யணும், கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், சோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. உயர்ந்த பதவி கிடச்சிட்டு உடனே ஒரு சோத்திர கூட்டம், வேலையிலேருந்து வெளியே தூக்கிட்டாங்க. சோத்திர கூட்டம் நடத்தலாமா? சோத்திர கூட்டம் எதுக்கு பிரதர்? வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. தேவன் இதை என்ன செய்திருக்கிறாரு, நன்மைக்காக என்ன செய்திருக்கிறாரு. யோபுவின் புஸ்தகத்தில் 15:13 எடுத்து வாசிக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு, இந்த ஆண்டவர் என்ன கொன்னு போட்டாலும் சரி அவர் மேலே எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். அதான் யோபுவினுடைய அறிக்கை. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். பூமியில யோபுவ மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு. பூமியை சுத்தி பார்க்குறாரு, யோபுவ மாதிரி யாருமே இல்லை. அப்போ அவருக்கு பெரிய ஒரு நஷ்டம், பெரிய ஒரு இழப்பு எல்லாம் வந்தாச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 21-22 வாசிக்கும் போது கவனியுங்கள். நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியா தான் அந்த இடத்துக்கு நான் போறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் தான் கொடுத்தார், இப்போ கர்த்தர் எடுத்தாரு. கர்த்தருக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில பேருங்க, யோபு மாதிரி எங்களை ஆண்டவர் கஷ்டப்படுத்துறாரு பாருங்க. மூட்டை கடிங்கதெல்லாம் கொசு கடிக்காங்க, யோபுவை கொண்டு வந்து நிறுத்துதுங்க. யோபு புஸ்தகத்தை வாசிச்சானாக்கி இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத மாதிரி இருக்குது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவர் சொல்லி என்ன கொல்லே போட்டாலும் சரி, அவர் மேலே இருக்க நம்பிக்கையை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, அந்த நம்பிக்கையை என்னால் விட முடியாது. அதான் அவர் சொல்றாரு, சகலவற்றுக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்கு, தேவன்கிட்ட இருக்குதுங்க. நமக்கு நிறைய உறவு பிசாசுகிட்ட இருக்காதான் அவனையே சொல்லிட்டு இருக்கான். அவன் 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 அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு தப்பா பேசினாரு அப்படிம்பாங்க, கர்த்தர் எப்படி எடுப்பாரு அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாத்தீங்களா, அவர் அடுத்த வசனம் சொல்றாரு, யோபு பாவம் செய்யலையா. பாவம் செய்ய கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னா கர்த்தர் கோபம் வந்திருக்குமா, வந்திருக்காதான்? அவர் சொல்றாரு, யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி அவர் என்ன செய்யல, குறை சொல்லலை. நமக்கு முட்டு வலி, கொஞ்சம் நல்ல உழைச்சல் கூடிய என்ன ஆண்டவர் சோத்திரம் பண்ணி என்னத்தை கண்டான், அதில் சோத்திரப்பள்ளி 1000 புக்கு அங்கே ஒரு முக்குக்கு போயிடும். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய வேடிக்கைகள் இன்றைய நாட்களில் அதிகம். ஏனென்றால் தேவனை குறித்தான அறிவு குறைந்து கொண்டிருக்கிறபடியினாலே. யோபு 16:19 இந்த சூழலில் யோபு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். 16:19 வாசிங்க. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். உன்னதங்கள்ல வாசம் பண்றாருப்பா. இப்ப நீங்க எல்லாம் சாட்சி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என் சாட்சி பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் எனக்கு என்ன செய்வாரு, சாட்சி கொடுப்பாருங்க. இப்படிப்பட்டவங்க தான் சோத்திரம் சொல்ல முடியும். வாழ்வில் மேலே வரங்களா சோத்திரம், தாழ்விலையா சோத்திரம். இது அப்போஸ்தலர்கள் அழகா சொல்றாங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிற நேரத்தில் கவனியுங்கள். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏனென்றால் அவரை நம்பி அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதனால எல்லாவற்றிலையும் என்ன செய்ய, சோத்திரம் செய். வேலை கிடைச்சாலும் சோத்திர கூட்டம் நடத்து, வேலை போனாலும் எனக்கு என்ன செய்ய, சோத்திர கூட்டம் நடத்து. பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்துட்டா சோத்திர கூட்டம், நஷ்டம் போயிட்டா நல்ல உற்சாகமாக என்ன செய்ய, வேற ஒரு திட்டம் வச்சிருக்காரு உனக்கு, கடை இழுத்து மூடு, இப்போ என்ன செய்ய, சோத்திரம் கூட்டம் நடத்து. சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா சிந்திக்க வேண்டும்.